வணக்கம் நண்பர்களே. கடன் பிரச்சனை தீர ஜோதிட ரீதியாக ஏதாவது வழிகள் இருக்கா, ஆன்மீக ரீதியாக ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜோதிட ரீதியாக அதற்கு தீர்வும் இருக்குது, ஆன்மீக ரீதியாக அதுக்கு பரிகாரமும் இருக்குது. இன்றைக்கி இந்த கடன் பிரச்சனை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை நஸ்வ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுறை நஸ்வ சேனல். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசுவோம். இப்போ இந்த கடன் பிரச்சனை பற்றி பார்க்குறோம். பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் அனைத்துமே கடனில் தான் இந்த உலகமே அரசாங்கமே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட கடனில் நிறைய பேர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர். அதுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அதாவது நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிறது தான் கடன் இருக்கக்கூடிய இடம். அந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்குரிய திசை நடந்தால் அந்த ஜாதகத்துக்கு கடன் வரும். 6ஆம் இடத்துக்குரிய புத்தி நடந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு கடன் வரும். 6ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படக்கூடிய 6இல் அமர்ந்த கிரகம் திசை நடத்தினாலும் அந்த கடன் பிரச்சனை அந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி 7 சனி, அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து குரு, 6ல் குரு, இந்த இடங்களெல்லாம் கோச்சார ரீதியாக சனி பகவானும் குரு பகவானும் வர்ற காலங்களில் அந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் வரும். இப்படிப்பட்ட கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது வழி இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அதாவது செவ்வாய்க்கிழமை குளிகை நேரம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை மதியம் 12 to 1.5 மணி நேரம் இந்த குளிகை நேரம்னு சொல்லுவோம். அந்த செவ்வாய்க்கிழமை மதியம் 12 to 1.5 குளிகை நேரத்தில் நீங்கள் வாங்கின கடனில் ஒரு பகுதியை திரும்ப அந்த நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே செலுத்துனீங்கன்னா அந்த கடன் சீக்கிரமாகவே அடைஞ்சிடும். அதாவது நீங்கள் வாங்கின கடனில் இப்போ கடன் கட்டுவீங்க இல்லையா, அந்த பணத்தை அந்த இஎம்ஐ எப்படி வேணாலும் இருக்கட்டும், அந்த கடனை அந்த குளிகை நேரம் செவ்வாய்க்கிழமை மதியம் 12 to 1.5 குளிகை நேரத்தில் திரும்ப செலுத்துனீங்கன்னா அந்த கடன் சீக்கிரமாகவே அடைஞ்சிடும். இது ஜோதிட ரீதியாக ஒரு வழி. என்ன காரணம் அப்படின்னா, குளிகை நேரத்தில் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் தொடரும், வளரும் அப்படிங்கிறது விதி. அதனால தான் அந்த குளிகை நேரத்தில் அந்த கடன் அடைக்க சொல்கிறோம். அந்த குளிகை நேரத்தில் கடன் அடைச்சிங்கன்னா அந்த சீக்கிரமாகவே அடைக்கிறதுக்கு சூழ்நிலை உருவாகும். அந்த கடன் சீக்கிரமாகவே அடைஞ்சிடும். 2வது ஆன்மீக ரீதியாக ஏதாவது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. தேய்பிறை அஷ்டமி வருது இல்லையா, அதாவது வளர்பிறையிலேருந்து வர்ற 8வது நாள் வளர்பிறை அஷ்டமி, பௌர்ணமியிலேருந்து வர்ற 8வது நாள் தேய்பிறை அஷ்டமி. அந்த தேய்பிறை அஷ்டமி காலத்தில் காலபைரவருக்கு தேங்காயை உடைச்சி அந்த தேங்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா அந்த கடன் பிரச்சனை தீரும். காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியில் தேங்காயை உடைச்சி அந்த தேங்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அந்த கடன் சீக்கிரமாகவே குறையும். கடன் பிரச்சனை அந்த கால பைரவர் அருளால் கண்டிப்பாக தீரும். நண்பர்களே, இந்த 2 விஷயமும் கடன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கும் தீர்க்கிறதுக்கும் ஒரு வழி, ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும். அதே போல் 7 சனி, அஷ்டமத்து சனி, இந்த காலகட்டங்களில் அதிகமாக கடன் வாங்காமல் தவிர்க்கிறது நல்லது. சிரமங்கள பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம். நண்பர்களே, இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுக்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் அமைச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அமைச்சிங்கன்னா ஃபோனில் கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லப்படும். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை நஸ்வ சேனல். நன்றி, வணக்கம்.